ஏலகிரி மலை. இது என்ன ஊர் மலைன்னா, இது ஏலகிரி மலை. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் வட்டம். திருப்பத்தூர் மாவட்டம், இதே தான் வாணியம்படி தாலுக்கா. இது வாணியம்படி தாலுக்காவா? இது வாணியம்படி தாலுக்கா, திருப்பத்தூர் மாவட்டம். இந்த இடத்துல வந்து நம்ம மூலிகை பொருள் ஆண் ஒட்டி பெண் ஒட்டி இந்த மலையில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் வந்து எடுக்கிறதுக்கு வந்தவங்க, அதுக்கு வந்து எடுத்துட்டு நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டாவே பார்த்துட்டு காப்பு கட்டிடணும். காப்பு கட்டிட்டு போனாக்கா அந்த பொருளாகப்பட்டது சாப்பிடு பண்ணி எடுக்கணும். ஏலகிரி மலை இதுதான். இந்த செடி வந்து பாரு அடியில் இருக்குது. இதோடைய அந்த இதை வந்து பாரு ஆண் ஒட்டி பெண் ஒட்டின்றது இதுதான். ஒரு தலைக்கு ஒரு தலை ஒட்டிக்கினா கூட விடாது. ஒட்டிச்சா இழுத்தா கூட ஆண் ஒட்டி பெண் ஒட்டி பில்லையாக இருக்கும். இந்த தலையை கண்டுபிடிக்க பல வருஷமாக தேடினோங்க. பல வருஷமாக தேடி இந்த தலையாகப்பட்டது இப்போ எனக்கு கிடச்சிருச்சு. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை, ஆலாங்காயம் போகிற ரூட்டு முல்லை. அந்த ஊர் பேர் முல்லை. ஆலாங்காயம் போகிற ரூட்டு முல்லை. அந்த ஊரில் மலை, இந்த மலை தான் ஏலகிரி மலை. அங்கே தான் வந்து இது பாரு, இந்த ஒட்டின்னு இருக்குதா, படப்படன்னு வருது பாரு. எடுத்தாலும் இது பாரு, போட்டாலையும் கையை பிடிக்க தேவையில்லை, போட்டால் ஒட்டிக்குதா. இதே தான் தலை. ஆண் ஒட்டி பெண் ஒட்டி. இதுக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிக்கணும்னு சொல்லி வந்தேன். தேடி பிடிச்சிட்டேன். அந்த தலையாகப்பட்டது இப்படி போட்டால் இது பாரு அப்படியே ஒட்டிக்குது. அப்படியே இழுத்தா பாரு படப்படன்னு வரும். அந்த தலையாகப்பட்டது மூளைக்கு காப்பு கட்டி எடுக்கணும். அந்த ஆண் ஒட்டி பெண் ஒட்டி இதை இருக்குது பாருங்கள். அதுக்காக இந்த மலைக்கு வந்தவங்க இந்த தலை கிடச்சிருச்சு. இதை எடுத்துன்னு போயிட்டு கணவன மனைவி ஒத்திமை இல்லை, சண்டை சச்சரவு, பிரிஞ்சு இருக்கிறாங்க, இறஞ்சி இருக்காங்க, குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் சொன்ன பேச்சு கேட்கல, சொகு புத்தி இல்லாமல் ஆட்டம் போட்டு நிற்கிறாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு இந்த தலை வந்து கொடுக்க வேண்டியது முறையாக நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க. அந்த மாதிரி கொடுத்தாக்கா கணவன் மனைவி அவங்க ஒத்திமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல முறையாக அவங்கள நான் வந்து ஒத்திமாக சேர்த்தி கொடுக்குறேன். அவங்கள கட்டி காப்பாற்றி அவங்க குடும்பத்தோடு குழந்தை குட்டிங்களோட பிரியாமல் என்னைக்கும் குறையத்த செல்வம் நிறையத்த வாழ்வு அவங்க வாழணும். எந்த உயிருக்கு சேதாரம் இல்லை. இதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். வணக்கம்.